கோல்டு ஆப்ஷன், என்னோட நகை ஆப்ஷன்ல போயிடுச்சு, நான் என்ன பண்றது, என் நகை மொத்தமும் போயிடுச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கஸ்டமரா நீங்க? இல்ல என் கோல்டு ஆப்ஷன்ல போகுது, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஃபைன், உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல. ஒன்னு, கோல்டு ஆப்ஷனுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துருச்சு, இப்போ கோல்டு ஆப்ஷன் போக போகுது, அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஆப்ஷன் போயிடுச்சு, ஆல்ரெடி போயிடுச்சு, இப்போ போயிட்டு ஒரு 10 நாள் ஆப்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டாவது விஷயம். இது ரெண்டுலயும் கஸ்டமரோட மனநிலை இருக்கும், எப்படி இருக்கும், அவங்க என்ன பண்ணணும், அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபைன். எல்லா கஸ்டமருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் கோல்டு லோன் எடுக்கிறாங்க. எல்லா கஸ்டமராலுமே அதை ரைட் டைம்ல அதை ரிலீஸ் பண்ணிக்க முடியறதில்ல, கரெக்டான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி அதை கரெக்டா கொண்டுட்டு வர முடியல. நிறைய பேர் பல காரணங்களுக்காக அதை தவிர்த்துடுறீங்க, அதை எடுக்க முடியல, அந்த கோல்டு வந்து ஆப்ஷன்ல போயிடுது. பட் இதுல நமக்கு முக்கியமான நாலேஜ் ஒண்ணு வேணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம். எல்லா கஸ்டமருமே ஒரு கோல்டு உங்களுக்கு ஆக்ஷன் போகுது அப்படின்னா நீங்க யூ ஹாவ் டு டூ ஒன் திங். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த கோல்டுக்கான வேல்யூவேஷன் நீங்க எடுங்க. நீங்க அந்த பிளட்ஜ் காப்பி எடுங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லை, எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு மறந்துருச்சு அப்படின்னா, நீங்க அந்த பிளட்ஜ் காப்பி, நீங்க ஆக்ஷன் வைக்கும், கோல்டு லோன் வைக்கும் போது ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, பிளட்ஜ் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நீங்க கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளட்ஜ் பண்ணிட்டு ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எடுங்க. அதை எடுத்து அதுல பாருங்க, நீங்க எத்தனை கிராம் வச்சிருக்கீங்க, அதுல எவ்வளவு 916 வச்சிருக்கீங்க, எவ்வளவு 916 கம்மியான பியூரிட்டி எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்து, இன்னைக்கு ரேட், கோல்டு ரேட் என்ன, கிராம் ரேட் என்ன, அதை வச்சு கம்பேர் பண்ணி அன்றைக்கு வச்ச கோல்டோடைய இன்னையோட வேல்யூவேஷன் பாருங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 லேக் வச்சிருக்கீங்க கோல்டு, நீங்க கோல்டு லோன் 1 லேக் எடுத்திருக்கீங்க. இன்னோட வேல்யூவேஷன், அதாவது உங்களுக்கு ஆக்ஷன் நோட்டீஸ் வந்த பிறகு அதனோட வேல்யூவேஷன் நீங்க எடுக்கிறீங்க. அப்ப மார்க்கெட் ரேட் இன்னைக்கு அதுக்கு 1,15,000 வச்சுப்போம். 1,15,000 இருக்கு. பட் நீங்க அங்க கட்ட வேண்டிய பணம் 1,10,000 அப்படின்னு வச்சுப்போம். சோ இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோல்ட ஆக்ஷன்ல விட்டுட்டீங்கன்னா இந்த 5,000 உங்களுக்கு லாஸ். சரியா? அது லாஸ் கிடையாது. அது ஏன் லாஸ், எப்படி லாஸ்ங்கிறத நம்ம அப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொதுவா நான் சொல்றேன், நான் இன்னைக்கு நடக்கிறத சொல்றேன். ஒரு கஸ்டமருக்கு ஆக்ஷன் போயிடுச்சா, அவங்களோட மொத்த வேல்யூ லாஸ் ஆயிடுது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஆக்ஷன் நோட்டீஸ் வந்த பிறகு நீங்க ட்ரை பண்ணுங்க அதை ரிலீஸ் பண்றதுக்கு, இல்ல ரெனிவல் பண்றதுக்கு. ஒருவேளை உங்களால முடியல, அவ்வளவுதான், இனி அது ஒண்ணுமே பண்ண முடியாது என்னால அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த ஜுவல்ல பெட்டர் நீங்க ஆக்ஷன்ல விடுறதை விட உங்களால அதை சேல் பண்ண முடியும். நீங்க அந்த ஜுவல்ல ஒரு 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 யாராவது ஒரு பையரை பார்த்து நீங்க வாங்க வச்சுட்டு அந்த 5,000 rupees ப்ராஃபிட்டை நீங்க எடுக்க முடியும். இன்னைக்கு எப்படி கோல்டு பிளட்ஜ் பண்றதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கோ, அதே மாதிரி கோல்டு சேல்ஸுக்கும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட பேரெல்லாம் நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனி வரும். அந்த கம்பெனி நேம்ல எந்த கம்பெனி உங்களுக்கு நியர்பைல இருக்குன்னு பாருங்க. அவங்கள்ட்ட இந்த பிளட்ஜ் காப்பி ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி அவங்க கூட செக் பண்ணுங்க. சார், என்னோட கோல்டு பிளட்ஜ் போகுது, நான் வந்து என்ன பண்றது, இவ்வளவு வேல்யூ இருக்கு, நான் இவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்க இதை பை பண்ணிக்க முடியுமான்னு கேளுங்க. டெஃபினட்டா பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கான பெனிஃபிட் அதுல ஒன்று இருக்கு. ஆக்ஷன்ல விட்டு லாஸ் பண்ணாதீங்க. இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, சப்போஸ் ஆக்ஷன் போயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு நிறைய கஸ்டமர் பண்றது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் ஜுவல் ஆக்ஷன் போயிடுச்சுன்னா அதோட அந்த ஜுவல்லையும் மறந்துடுவாங்க, அந்த பிரான்ச்சை மறந்துடுவாங்க, அந்த கம்பெனி மறந்துடுவாங்க, அந்த பக்கமே போக மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இங்க வச்சுட்டு எனக்கு போயிடுச்சு அவ்வளவுதான். அது மாதிரி சில பேர்ட்ட ஜுவல் இருக்காது, அதோட அதை விட்டுருவாங்க. பட் அஸ் எ கஸ்டமர் நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பாயிண்ட் இங்கேயும் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜுவல் வந்து வேல்யூ 1,15,000, கம்பெனிக்கு நீங்க பே பண்ண வேண்டியது 1,10,000. இப்போ அந்த பொருள் ஆக்ஷன் போகுது, அந்த பொருள் 1,15,000க்கு ஆக்ஷன் போயிடுச்சுன்றால் 5,000 rupees உங்களோட ஃபண்டு கிளைம் பண்ணாம அந்த என்பிஎஃப்சில இருக்கும். அது அன்கிளைம்டு ஃபண்ட்ல இருக்கும், ஆக்ஷன் ஃபண்டா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜுவல் ஆக்ஷன் போயிடுச்சுன்னா அடுத்த ஒரு 1 monthக்குள்ள நீங்க அந்த பிரான்ச் அப்ரோச் பண்ணி, என் ஜுவல் எவ்வளோக்கு ஆக்ஷன் போச்சு, அதுல என்னோட ரீஃபண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அவங்க செக் பண்ணிட்டு, சார் உங்களுக்கான ரீஃபண்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ரீஃபண்ட் கொடுப்பாங்க. ஒரு வேலை இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. உங்களோட ஜுவல் 1,15,000
ஆனா நீங்க பே பண்ண வேண்டியது 1,20,000. இப்போ ஆக்ஷன் போயிருக்கிறது 1,10,000 அப்படின்னா ஸ்டில் நீங்க 10,000 அந்த என்பிஎஃப்சிக்கு கொடுக்கணும். சாரி 5,000. ஏன்னா 1,15,000 நீங்க பே பண்ணணும். உங்களோட ஆக்ஷன் போன வேல்யூ வந்து 1,10,000 ருபீஸ். ஸோ 5,000 ருபீஸ் கொடுக்கணும். அதுவும் இருக்கும். பட் 99% அது வரைக்கும்லாம் எந்த என்பிஎஸ்சியும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க லாஸ் வரைக்கும் அதை வெயிட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் வரதுக்கு முன்னாடியே அதை ஆக்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க தைரியமா போய் கேட்கலாம், என்னோட ஜுவல்ல எவ்வளோ ரீஃபண்ட் இருக்கு ஆக்ஷன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன ரீஃபண்டோ அது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். நிறைய என்பிஎஃப்சில ரைட் டைம்ல அந்த கஸ்டமருக்கு அந்த கிரெடிட் கொடுக்குறாங்க. ஒரு சில என்பிஎஃப்சில அந்த ரைட் டைம்ல அதை கொடுக்கறது கிடையாது, கஸ்டமரும் கேட்கறது கிடையாது. ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்க ஏதாவது லாஸ் பண்ணியிருந்தீங்க ஆக்ஷன் வச்சுன்னா டோன்ட் ஃபீல் பேட். இப்பவும் நீங்க போய் அதை கிளைம் பண்ண முடியும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது அன்கிளைம் ஃபண்ட்ல அப்படியே தான் இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்ல அது அப்படியே நிற்கும். உங்க கஸ்டமர் டேட்டால அது அப்படியே இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க சப்போஸ் ஒரு 10 லட்ச ரூபா நகை ஆக்ஷன்ல போயிடுச்சு பர்டிகுலர் பேங்க்ல இல்ல பர்டிகுலர் என்பிஎஃப்சில அப்படின்னா இந்த வீடியோ பார்த்த பிறகு தயவு செய்து நாளைக்கோ இல்ல முடிஞ்சா இப்போவோ, இப்ப டைம் இருக்குன்னா இப்போவோ இல்ல நாளைக்கோ போயிட்டு இந்த டேட்ல இந்த மாதிரி நான் ஒரு ஜுவல் வச்சிருந்தேன், அது இந்த தேதியில ஆக்ஷன் போச்சு, எனக்கு அதனோட ஸ்டேட்டஸ் வேணும், அது எவ்வளவு ஆக்ஷன் போச்சுன்னு தெரியணும், எனக்கு அதனோட ரீஃபண்ட் என்னாச்சுன்னு தெரியணும், எனக்கு ரீஃபண்ட் வேணும், கேளுங்க, டெஃபினட்டா கிடைக்கும். இந்த வீடியோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு உபயோகரமா இருந்ததுன்னா, பயனுள்ளதா இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை மாதிரி என்ன நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஆஸ் எ கஸ்டமரா நிறைய விஷயங்கள் கோல்ட் லோன்ல உங்களுக்கு உள்ள எல்லா சந்தேகத்தையுமே என்னால் தீர்த்து வைக்க முடியும். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கேள்விகள் இருந்தாலும் சரி, கோல்ட் லோன் எங்க போகணும், எந்த மாதிரி கம்பெனில கோல்ட் லோன் எப்படி இருக்கும், எந்த கம்பெனில என்ன மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு, எந்த கம்பெனி ரொம்ப நம்பகமான கம்பெனி, எந்த மாதிரி கம்பெனில அதிக வேல்யூ தராங்க, எந்த மாதிரி கம்பெனில சீக்கிரம் குயிக் சர்வீஸ் கொடுப்பாங்க, எந்த கம்பெனில லெஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும், இப்படி நிறைய என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க கமெண்ட்ல என்கிட்ட கேளுங்க. டெஃபினட்டா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன், உங்களுக்கு சொல்லுவேன், ரைட் ஆன்சரா இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பை.